16/8/2026 மற்றும் 17/8/2026 இந்த வருடத்தோட மிக முக்கியமான 2 நாட்கள். இந்த நாட்கள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு 5 ரூபாய் தான். ஜோதிட ரீதியாகவும் இந்த பரிகாரம் சொல்லப்படுது, மாந்திரிக ரீதியாகவும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. எதற்காகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு குழப்பம் அழுகை இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கை சரியாகிறதுக்கும், திருமண தடை அடிக்கடி ஏற்படுது, எங்க வீட்டுல எல்லாருக்குமே இப்படிதாங்க, ரொம்ப லேட் மேரேஜ் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த 2 நாளுமே செய்யறதா இருந்தா செய்யலாம். இல்லை இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் மட்டும் செய்வதாக இருந்தாலும் தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தான். எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும், பாவங்கள் நீங்கும், தோஷங்களின் வீரியம் குறையும். நாகபஞ்சமி நாட்கள்ல அன்னை வாராகிக்கு நடக்க இருக்கும் சிறப்பு பஞ்சமியாக வேள்வியில நீங்க கலந்துக்க விரும்பினாலும், அதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த அதி அற்புதமான பொருள் மஞ்சள் தூள். சிறிதளவு மஞ்சள் தூள், ஒரு 5 ரூபாய் பாக்கெட் கூட வாங்கிக்கோங்க. வாங்கி உங்க கையில வச்சு மனதார வேண்டிட்டு, குறிப்பாக அரசமரம், ஆலமரம், வேம்பு, வன்னி, நெல்லி, வில்வம் இந்த மரங்களுக்கு அடியில கொண்டு போய் இந்த மஞ்சத்தூள்ல தூவிட்டு வரணும். ஒருவேளை இந்த மரங்கள் நீங்க சொன்ன இந்த மரங்கள்லாம் பக்கத்துல எல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஒரு நல்ல வளர்ந்த விருட்சம், பெரிய விருட்சம் என்ன இருந்தாலும் சரி, நாவல் மரமா இருக்கலாம், என்ன மரம் நல்ல பெரிய மரமா வளர்ந்துருக்கோ அதுக்கு அடியில கொண்டு போய் மஞ்சள் தூளை சிறிதளவு தூவி விட்டுட்டு வரணும். முடிந்த அளவு நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொன்ன முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மரங்களுக்கு அடியில போய் தூவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், குறிப்பாக தடைகள் நிச்சயமா நீங்கும். இந்த மஞ்சத்தூளை இந்த 2 நாள்ல எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி, குறிப்பிட்டு இந்த நேரத்துலதான் செய்யணும் இல்லை, எப்ப நேரம் கிடைச்சாலும் நீங்க போய் தூவி விட்டுட்டு கையில வச்சு மனதார வேண்டிட்டு மரத்தை சுத்தி தூவி விட்டுட்டு வாங்க. முடிஞ்சா ஒரு விளக்கு பொருத்திட்டு வாங்க மரத்துக்கடியில. அதுவும் கோயில்கள்ல, நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கும் இல்லையா, எல்லா கோயிலையும் கண்டிப்பா விருட்சங்கள் இருக்கும். கோயில் ஸ்தல விருட்சம்னு நிச்சயமா இருக்கும். அந்த விருட்சங்கள் கடையில தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அங்க உட்காந்துருந்து பிரார்த்தனை கூட பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரிவா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.